ஓம் சாந்தி 20/8/2025. இனிமையான குழந்தைகளே, ஸ்ரீமத் படி நடந்து அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அடைவதற்கான வழியை சொல்லுங்கள். நாள் முழுவதும் இதே தொழிலை செய்து கொண்டே இருங்கள். கேள்வி: மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய எந்த சூட்சும விஷயங்களை பாபா கூறியிருக்கிறார்? பதில்: சத்யுகம் என்பது அமர உலகம். அங்கே ஆத்மா ஒரு ஷரீரத்தை மாற்றி வேறொன்றை எடுத்துக்கொள்கிறது. ஆனால் மரணத்தின் பெயர் இருக்காது. அதனால் அது மரண உலகம் என சொல்லப்படுவது இல்லை. சிவபாபாவினுடையது எல்லையற்ற படைப்பு, பிரம்மாவின் படைப்பு. இந்த சமயம் பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே திரிமூர்த்தி சிவன் என்றுதான் சொல்வார்கள், திரிமூர்த்தி பிரம்மா என்று அல்ல. இந்த அனைத்து சூட்சும விஷயங்களையும் பாபா சொல்லியிருக்கிறார். இது மாதிரியான விஷயங்களை பற்றி சிந்தனை செய்து புத்திக்காக தாங்களே உணவை தயார் செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. திரிமூர்த்தி சிவ பகவான் வாக்கு. இப்பொழுது மனிதர்கள் திரிமூர்த்தி பிரம்மா என சொல்கின்றனர். பாபா சொல்கிறார், திரிமூர்த்தி சிவ பகவான் வாக்கு. திரிமூர்த்தி பிரம்மா பகவான் வாக்கு என சொல்வது இல்லை. நீங்கள் திரிமூர்த்தி சிவபகவான் வாக்கு என சொல்லலாம். அவர்களோ சிவசங்கர் என சொல்லி இருவரையும் ஒன்றாக்கிவிட்டனர். இதுவோ நேரடியானது. திரிமூர்த்தி பிரம்மாவிற்கு பதில் திரிமூர்த்தி சிவபகவான் வாக்கு. மனிதர்களோ சங்கர் கண்ணை திறந்தால் விநாசமாகிவிடும் என சொல்லிவிடுகின்றனர். இவை அனைத்தும் புத்தி மூலம் புரிந்து கொள்ளப்படுகின்றன. மூவருக்குதான் முக்கியமான நடிப்பின் பாகம். பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கோ பெரிய பாகம் 84 பிறவிகளுக்கானது. விஷ்ணு மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவின் பொருளும் புரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த மூவருக்கும் நடிப்பின் பாகம் உள்ளது. பிரம்மாவின் பெயரோ ஆதிதேவ், ஆதாம் என பாடப்பட்டுள்ளது. பிரஜாபிதாவிற்கு ஆலயமும் உள்ளது. இது விஷ்ணுவுக்கு அல்லது கிருஷ்ணருக்கு இது கடைசி 84வது பிறவி. அவருடைய பெயர் பிரம்மா என வைக்கப்பட்டுள்ளது. பிரம்மா மற்றும் விஷ்ணுவை பற்றி தெளிவுபடுத்த வேண்டும். இப்பொழுது பிரம்மாவையோ தத்தெடுக்கப்பட்டவர் என சொல்வார்கள். இந்த இருவரும் சிவனுடைய குழந்தைகள். உண்மையில் குழந்தை ஒருவர்தான். கணக்குப்படி பார்த்தால் பிரம்மா சிவனுடைய குழந்தை ஆவார், தந்தை மற்றும் தாதா. விஷ்ணுவின் பெயர் இதில் வராது. பிரஜாபிதா பிரம்மா மூலம் சிவபாபா ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். விஷ்ணு மூலம் ஸ்தாபனை செய்வது இல்லை. சிவனுக்கும் குழந்தைகள் உள்ளனர், பிரம்மாவிற்கும் குழந்தைகள் உள்ளனர். விஷ்ணுவின் குழந்தைகள் என சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயணருக்கும் அநேக குழந்தைகள் இருக்க முடியாது. இது புத்திக்கான உணவு. தாங்களாகவே புத்திக்கான உணவை சமைக்க வேண்டும். அனைவரை காட்டிலும் அதிக பாகம் விஷ்ணுவுக்கு என சொல்வார்கள். 84 பிறவிகளின் விராட ரூபமும் விஷ்ணுவுக்கு காட்டுகின்றனர். பிரம்மாவிற்கு காட்டப்படுவது இல்லை. விராட ரூபத்தை விஷ்ணுவுக்கு தான் உருவாக்குகின்றனர். ஏனென்றால் முதலில் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை வைக்கின்றனர். பிரம்மாவுக்கோ மிகச் சிறிய பாகம். அதனால் விராட ரூபத்தை விஷ்ணுவிற்கு காட்டுகின்றனர். 4 புஜங்களையும் விஷ்ணுவுக்கு காண்பிக்கின்றனர். உண்மையில் இந்த அலங்காரம் உங்களுடையது. இவை கூட மிகவும் புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள். எந்த ஒரு மனிதராலும் புரிய வைக்க முடியாது. பாபா புது புது வகைகளில் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். பாபா கூறுகிறார், திரிமூர்த்தி சிவபகவான் வாக்கு என்பது சரிதானே? விஷ்ணு, பிரம்மா மற்றும் சிவன். இதிலும் பிரஜாபிதா பிரம்மாதான் குழந்தை. விஷ்ணுவை குழந்தை என சொல்ல மாட்டார்கள், படைப்பு என சொல்கின்றனர். என்ற போதிலும் படைப்போ பிரம்மாவினுடையதாக இருக்கும் அல்லவா? அது பலவிதமான பெயர் வடிவங்களை எடுக்கிறது. முக்கிய பாகம் அவருடையதாகும். பிரம்மாவின் பாகமும் இந்த சமயம் மிக சிறிதுதான். விஷ்ணுவுக்கு எவ்வளவு காலம் ராஜ்யம் உள்ளது? முழு மரத்தின் விதை வடிவமாக இருப்பவர் சிவபாபா. அவருடைய படைப்பை
சாலிகிராமம் என சொல்வார்கள். பிரம்மாவின் படைப்பை பிராமணன், பிராமணி என சொல்வார்கள். இப்பொழுது எவ்வளவு சிவனுடைய படைப்புகள் உள்ளனரோ அவ்வளவு பிரம்மாவிற்கு கிடையாது. சிவனுடைய படைப்புகளோ ஏராளம். ஆத்மாக்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகள். பிரம்மாவின் படைப்புகளோ பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான். எல்லைக்கு உட்பட்டதில் வந்துவிட்டீர்கள் அல்லவா? சிவபாபாவினுடையது எல்லைக்கப்பாற்பட்ட படைப்பு. ஆத்மாக்கள் அனைவரும் அவருடைய படைப்புகள். எல்லையற்ற ஆத்மாக்களுக்கு நன்மை செய்கிறார். பிரம்மா மூலம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிராமணர்களாகிய நீங்கள்தான் போய் சொர்க்கவாசி ஆவீர்கள். வேறு யாரையும் சொர்க்கவாசி என சொல்ல மாட்டார்கள். நிர்வாணவாசி அல்லது சாந்தி தாமவாசியாக அனைவரும் ஆகிறார்கள். அனைத்திலும் உயர்ந்த சேவை சிவபாபாவினுடைய சேவையாகும். அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்கிறார். இப்போதைய பாகம் தனித்தனியாக உள்ளது. சிவபாபாவும் சொல்கிறார், எனது பாகம் தனி என. அனைவரின் கணக்கு வழக்கை முடிக்க வைத்து தூய்மையற்ற உங்களை தூய்மையாக்கி அழைத்து செல்கிறேன். நீங்கள் இங்கே தூய்மையாவதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். மற்ற அனைவரும் விசாரணை மற்றும் தீர்ப்பின் சமயம் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். பிறகு முக்தி தாமத்தில் அமர்ந்து கொள்வார்கள். சிருஷ்டி சக்கரம் சுற்றியாக வேண்டும். குழந்தைகள், நீங்கள் பிரம்மா மூலம் பிராமணராகி பிறகு தேவதையாகி விடுகிறீர்கள். பிராமணர்கள், நீங்கள் ஸ்ரீமத் படி சேவை செய்கிறீர்கள். மனிதர்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்றால் இப்படி அடைய முடியும் என்று வழி கூறுகிறீர்கள். 2 சாவிகளும் கையில் உள்ளன. இதையும் அறிவீர்கள். யார் முக்தியில், யார் ஜீவன் முக்தியில் செல்வார்கள். உங்களுக்கு நாள் முழுவதும் இதுதான் தொழில். யாராவது தானியங்கள் முதலியவற்றின் தொழில் செய்கிறார்கள் என்றால் புத்தியில் நாள் முழுவதும் அதுதான் இருக்கும். உங்களுடைய தொழில் படைப்பின் முதலிடை கடைசியை பற்றி அறிந்து கொள்வது மற்றும் யாருக்காவது முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை சொல்வது. யார் இந்த தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள். அதுபோல அநேக தர்மத்தினர் உள்ளனர். அவர்கள் மாற முடிவது இல்லை. எப்படி ஆங்கிலோ இந்திய கிறிஸ்தவர்கள் கருப்பாக உள்ளனர், வடிவம் மாறுவது இல்லை. அப்படியே வேறு மதத்திற்கு மாறிவிடுவார்கள். அவர்களின் தோற்ற அமைப்பு மாறாது. வேறொரு தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவ்வளவுதான். அநேகர் பௌத்த தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டதல்லவா. ஒருவர் கூட நாங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் என சொல்லிக் கொள்பவர் கிடையாது. தேவதைகளின் சித்திரங்கள் பயன்படுகின்றன. ஆத்மாவோ அழியாதது. அது ஒரு பொழுதும் இறப்பது இல்லை. ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுத்து பாகத்தை நடிக்கிறது. அதை மரண உலகம் என சொல்லப்படுவதில்லை. அதுவே அமர உலகம். ஷரீரம் மாறுகிறது, அவ்வளவுதான். இந்த விஷயங்கள் மிகவும் சூட்சுமமாக புரிந்து கொள்ள வேண்டியவை. மொத்தமாக அல்ல. எப்படி திருமணத்தின் போது சிலருக்கு சில்லறை, சிலருக்கு மொத்தமாக கொடுக்கின்றனர். சிலர் அனைத்தையும் காண்பித்து கொடுக்கின்றனர். சிலர் மூடிய பெட்டியை தான் கொடுக்கின்றனர். விதவிதமாக உள்ளனர். உங்களுக்கோ மொத்தமாக ஆஸ்தி கிடைக்கிறது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் மணமகள்கள். பாபா மணமகன். குழந்தைகள் உங்களை அலங்கரித்து உலகத்தின் ராஜ்ய பதவியை மொத்தமாக கொடுக்கிறார். உலகின் எஜமானராக நீங்கள் ஆகிறீர்கள். முக்கியமானது நினைவின் விஷயம். ஞானம் மிகவும் சுலபமானது. இருந்தாலும் தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் சிந்தனை செய்யப்படுகிறது, நினைவே விட்டு போய் விடுகிறது. பாபாவின் நினைவு மறந்து போகிறது என்று அதிகமாக சொல்கிறார்கள். நீங்கள் பிறருக்கு புரிய வைப்பதாக இருந்தாலும் எப்பொழுதுமே நினைவு என்ற சொல்லை சொல்லுங்கள். யோகா என்ற சொல் தவறானது. ஆசிரியருக்கு மாணவனின் நினைவு இருக்கிறது. தந்தை பரம ஆத்மா. ஆத்மாவாகிய நீங்கள் சுப்ரீம் கிடையாது. நீங்கள் தூய்மையற்ற நிலையில் உள்ளீர்கள். இப்பொழுது தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆசிரியர், தந்தை, குரு நினைவு செய்யப்படுகின்றனர்.
குருமார்கள் அமர்ந்து சாஸ்திரங்களை சொல்வார்கள், மந்திரங்களை தருவார்கள். பாபாவின் மந்திரம் ஒன்றே ஒன்றுதான், மன்மனாபவ. பிறகு என்னவாகும்? மத்யாஜி பவ. நீங்கள் விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். நீங்கள் அனைவருமே ராஜா ராணி ஆகிவிட மாட்டீர்கள். ராஜா ராணி பிரஜைகள் இருப்பார்கள். முக்கியமானது திரிமூர்த்தி. சிவ தந்தைக்கு பிறகு பிரம்மா மனித சிருஷ்டியை, அதாவது பிராமணர்களை படைக்கிறார். பிறகு அமர்ந்து பிராமணர்களுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். இது புதிய விஷயம் அல்லவா? பிராமணிகளாகிய நீங்கள் சகோதர சகோதரிகள் ஆகிறீர்கள். வயதானவர்கள் கூட சொல்வார்கள், நாங்கள் சகோதர சகோதரிகள். இதை உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் தவறாக அப்படியே சொல்லிவிடக்கூடாது. பகவான் பிரஜாபிதா பிரம்மா மூலம் சிருஷ்டியை படைத்தார் என்றால் சகோதர சகோதரி ஆகிறார்கள் அல்லவா? ஒரு பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் எனும்போது இவை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நமக்கு யார் படிப்பு சொல்லித் தருகிறார்? சிவ தந்தை, திரிமூர்த்தி சிவன். பிரம்மாவிற்கும் கூட மிக குறைந்த சமயத்தின் பாகம்தான். விஷ்ணுவுக்கு சத்யுக ராஜ்யத்தில் 8 பிறவிகளின் பாகம் நடைபெறுகிறது. பிரம்மாவிற்கோ ஒரே ஒரு ஜென்மத்தின் பாகம். விஷ்ணுவின் பாகம் பெரியது என சொல்வார்கள். திரிமூர்த்தி சிவன் முக்கியமானவர். பிறகு பிரம்மாவின் பாகம் வருகிறது. அவர் குழந்தைகளாகிய உங்களை விஷ்ணுபுரிக்கு எஜமானராக ஆக்குகிறார். பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள், பிராமணர்களிலிருந்து பிறகு தேவதை ஆகின்றனர். ஆக இவர் அலௌகிக தந்தை. கொஞ்ச சமயத்திற்கு இவர் தந்தையாக உள்ளார். அவரை இப்பொழுது ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஆதிதேவ், ஆதாம் மற்றும் பிபி. இவர்களை அன்றி சிருஷ்டியை எப்படி படைப்பார்? ஆதிதேவ் மற்றும் ஆதிதேவி உள்ளனர் அல்லவா? பிரம்மாவின் பாகமும் சங்கம யுகத்தில் மட்டும்தான். தேவதைகளின் பாகமோ பிறகும் கூட அதிகமாக நடைபெறுகிறது. தேவதைகளும் கூட சத்யுகத்தில் மட்டும்தான் என்று சொல்வார்கள். திரேதா யுகத்தில் சத்திரியர். இவை மிகவும் ஆழமான கருத்துகள். அனைத்தையும் ஒரே சமயத்தில் வர்ணனை செய்ய முடியாது. அவர்கள் திரிமூர்த்தி பிரம்மா என சொல்கிறார்கள், சிவனை விட்டுவிட்டார்கள். நாம் பிறகு திரிமூர்த்தி சிவன் என சொல்கிறோம். இந்த சித்திரங்கள் முதலிய அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடையவை. பிரஜைகளை பிரம்மா மூலம் படைக்கிறார். பிறகு நீங்கள் தேவதை ஆகிறீர்கள். விநாசத்தின் சமயம் இயற்கை சேதங்களும் வருகின்றன. விநாசமோ நடந்தேயாக வேண்டும். கலியுகத்திற்கு பிறகு மீண்டும் சத்யுகம் வரும். இத்தனை ஷரீரங்கள் அனைத்தும் விநாசமாகியே தீர வேண்டும். அனைத்தும் நடைமுறையில் வேண்டும் அல்லவா? வெறுமனே கண்களை திறப்பதால் ஒன்றும் நடைபெற்று விடாது. எப்பொழுது சொர்க்கம் மறைந்து விடுகிறதோ அப்பொழுது நிலநடுக்கம் முதலியன ஏற்படும். அந்த சமயமும் சங்கர் அதுபோல கண்களை திறக்கிறாரா என்ன? துவாரகை அல்லது இலங்கை நீருக்கடியில் சென்று விட்டது என பாடுகின்றனர் அல்லவா? இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார், நான் வந்துள்ளேன் கல்புத்தி உள்ளவர்களை தங்க புத்தி உள்ளவர்களாக ஆக்குவதற்காக. மனிதர்கள் பதீத பாவனா வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். வந்து தூய்மையான உலகத்தை உருவாக்குங்கள். ஆனால் இப்பொழுது கலியுகம், இதன் பிறகு சத்யுகம் வரும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகள், நீங்கள் மகிழ்ச்சியில் நாட்டியமாட வேண்டும். வக்கீல் முதலிய பரீட்சைகளை தேர்ச்சி அடைகிறார்கள் என்றால் உள்ளுக்குள் சிந்தனை செய்கின்றனர், நாம் பணம் சம்பாதிப்போம், பிறகு வீடு கட்டுவோம், இதை செய்வோம் என்று. ஆக நீங்கள் இப்பொழுது உண்மையான வருமானத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சொர்க்கத்தில் உங்களுக்கு அனைத்தும் புதிய பொருட்களாக கிடைக்கும். சிந்தித்து பாருங்கள். சோமநாதர் ஆலயம் என்னவாக இருந்தது? ஒரு ஆலயம் மட்டும் இருக்காது. அந்த ஆலயத்திற்கு 2500 ஆண்டுகள் ஆகின்றன. அதை கட்டுவதில் சில காலம் பிடித்திருக்கும். பூஜை நடைபெற்றிருக்கும். அதன் பிறகு அதை கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். உடனே வந்திருக்க மாட்டார்கள். அநேக ஆலயங்கள் இருக்கும். பூஜைக்காக அமர்ந்து ஆலயங்களை கட்டியுள்ளார்கள்.
இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், பாபாவை நினைவு செய்து நாம் பொற்காலத்திற்கு சென்று விடுவோம். ஆத்மா தூய்மையாகிவிடும். முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. முயற்சியின்றி காரியம் நடைபெறாது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்படுகிறது, ஆனால் அப்படியே கிடைத்து விடாது. இது புரிய வைக்கப்படுகிறது. பாபாவின் குழந்தையாக ஆனால் நிச்சயம் கிடைக்கும். இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். முக்தி தாமத்திற்கு செல்வதற்காக பாபாவின் நினைவில் இருக்க வேண்டியுள்ளது. நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களை தெளிவான புத்தியுள்ளவர்களாக ஆக்குகிறார். பாபா சொல்கிறார், உங்களுக்கு மிக மிக ஆழமான விஷயங்களை சொல்கிறேன். ஆத்மாவும் ஒரு புள்ளி, பரமாத்மாவும் ஒரு புள்ளி என்பதை முதலில் சொல்லவில்லை. முதலில் ஏன் இதை சொல்லவில்லை என கேட்பார்கள். ஆனால் நாடகத்தில் இல்லை. முதலிலேயே உங்களுக்கு இதை சொல்லியிருந்தால் புரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். இது ராவண ராஜ்யம். ராவண ராஜ்யத்தில் அனைவரும் தேக அபிமானி ஆகிவிடுகின்றனர். சத்யுகத்தில் இருப்பவர்கள் ஆத்ம அபிமானிகள். தங்களை ஆத்மா என புரிந்துள்ளனர். நமது சரீரம் பெரியதாகிவிட்டது. இப்போது இதை விட்டு மீண்டும் சிறியதாக ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிந்துள்ளனர். ஆத்மாவின் சரீரம் முதலில் சிறியதாக உள்ளது, பிறகு பெரியதாகின்றது. இங்கோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆயுள் உள்ளது. சிலருக்கு அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு சிலருக்கு 125 வருடம் கூட ஆயுள் உள்ளது. ஆகவே பாபா புரிய வைக்கிறார், உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கந்தர்வ விவாகம் செய்தால் அது ஒன்றும் மகிழ்ச்சியின் விஷயம் கிடையாது. இதுவோ பலவீனமாகும். நான் தூய்மையாக இருக்க விரும்புகிறேன் என சொன்னால் அதற்காக யாரும் அடிக்க முடியாது. ஞானம் குறைவாக இருந்தால் பயந்து கொள்கின்றனர். சிறிய குமாரியை கூட யாரேனும் அடித்தால் ரத்தம் வெளியே வந்தால் போலீசில் புகார் செய்தால் அவருக்கும் தண்டனை கிடைக்கும். மிருகங்களை யாராவது கொன்றுவிட்டால் அவர்கள் மீது வழக்கு வரும், தண்டனை அடைய நேரிடும். குழந்தைகளாகிய உங்களை யாராலும் அடிக்க முடியாது. குமாரரையும் அடிக்க முடியாது. அவர்களோ தங்கள் வருமானத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியும், ஷரீர நிர்வாகம் செய்து கொள்ள முடியும். வயிறு ஒன்றும் அதிகமாக சாப்பிடாது. ஒரு மனிதரின் வயிறு 4-5 ரூபாய், ஒரு மனிதரின் வயிறு 400-500 ரூபாய். பணம் அதிகம் இருக்குமானால் அளவுக்கு அதிகமாக உண்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஏழைகளிடம் பணமே இல்லை என்றால் உண்பதில் பேராசையும் இருக்காது. அவர்கள் காய்ந்த ரொட்டியிலேயே மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். குழந்தைகள் அதிகமான உணவு பானத்தின் உபதிரவத்தில் செல்லக்கூடாது. சாப்பிடுவதில் ஆர்வம் இருக்கக்கூடாது. நீங்கள் அறிவீர்கள், அங்கே நமக்கு என்னதான் கிடைக்காது. எல்லையற்ற ராஜ்யம், எல்லையற்ற சுகம் கிடைக்கிறது. அங்கே எந்த ஒரு நோய் போன்றவை இருக்காது. ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் இருக்கும். முதுமையும் கூட அங்கே நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி இருக்கும். எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. பிரஜைகளும் கூட மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதற்காக பிரஜை என்றால் பிரஜையாக இருந்தாலே போதும் என இருந்துவிடக்கூடாது. பிறகு இங்குள்ள மலை ஜாதியினர் போல இருப்பார்கள். சூரிய வம்சி லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் என்றால் அவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: நாம் பிரம்மாவின் புதிய படைப்புகள். நமக்குள் சகோதர சகோதரிகள் இதை உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு சிவபாபா படிப்பு சொல்லித் தருகிறார் என்ற இதே மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, உணவு பானத்தின் விருப்பத்தில் அதிகம் செல்லக்கூடாது. பேராசையை விட்டுவிட்டு எல்லையற்ற ராஜ்யத்தின் சுகங்களை நினைவு செய்ய வேண்டும். வரதானம்:
அநேக விதமான வாழ்வியல் தொடர்பான விவகாரங்களில் இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய நஷ்டோ மோகா நினைவின் சொரூபம் ஆகுக. விளக்கம்: உலகியல் வாழ்வின் ஈடுபாடு, தெய்வீக பரிவாரத்தின் பிரவிற்த்தி, சேவையின் பிரவிற்த்தி, எல்லைக்குட்பட்ட பிராப்திகளின் பிரவிற்த்தி, இந்த அனைத்திலிருந்தும் பற்றை வென்று பாப் தாதாவின் அன்பு சொரூபத்தை முன்னால் வைத்து நினைவு சொரூபமாகுங்கள். நினைவு ஸ்வரூபம் ஆவதன் மூலம் மோகத்தை அழித்தவராக தானாகவே ஆகிவிடுவீர்கள். உலகிய வாழ்வில் இருந்து விடுபடுவது என்றால் நான் என்பதை முடித்துவிட்டு பற்றை வென்றவராவதாகும். அவ்வாறு பற்றை வென்றவராக கூடிய குழந்தைகள் நீண்டகால பயனை அடைவதற்கு அதிகாரி ஆவார்கள். ஸ்லோகன்: தாமரை மலருக்கு சமமாக விலகி இருப்பீர்கள் என்றால் பிரபுவின் அன்பு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அவ்யக்த சமிஞ்சை சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்ம அன்பின் அனுபவி ஆகுங்கள். யார் நம்பர் 1 விட்டில் பூச்சியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுயத்தின், அதாவது இந்த தேக உணர்வின், இரவு பகலின், பசி தாகத்தின், தன் சுகத்திற்கான சாதனங்களின், ஓய்வின், எந்த விஷயத்தின் ஆதாரமும் இல்லை. அவர்கள் அனைத்து வித தேக ஸ்மிருதிகளை இழந்துவிட்ட, அதாவது நிரந்தரமாக ஜோதியின் அன்பில் கலந்துவிட்டவராக இருக்கிறார்கள். எப்படி தீபம் ஜோதி சொரூபமாக உள்ளதோ, ஒளி சக்தியின் ரூபமாக உள்ளதோ, அதுபோல தீபத்திற்கு சமமாக தாங்களும் ஒளி சக்தி ரூபம் ஆகிவிடுகின்றனர். ஓம் சாந்தி.